ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அரவிந்த் காயின் கலெக்ஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ₹1 காயின் 20,000லேருந்து 48-50,000 வரைக்கும் சேல் ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது உண்மைங்க. 100% ப்ரூஃபோடு நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ அது எந்த காயின், எந்த நாணயம், எந்த வருஷத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கணும், அதில் என்னென்ன மார்க்ஸ் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணுன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துருவோம். ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாகவே நான் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், சும்மா வளன்னு பேசாமல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக இருந்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சஜஷன்ஸில் காட்டும், இல்லைனா சஜஷன்ஸில் காட்டாது நம்ம வீடியோஸ்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை நிறைய பேர் நம்மளுடைய வாய்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி எதனா வாய்ஸை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களால நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல் டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ அந்தமாரி ரிப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை. சரி வாங்க, இப்போ இந்த காயினை பற்றி பார்த்துடலாம். 1982ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த 40,000 48,000 சாலிடாக போகும். 50,000 வரைக்கும் மேக்ஸிமமாக சேல் பண்ணலாம். குறைந்தபட்ச விலையாக 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்லக்கூடிய எல்லா அம்சமுமே இந்த காயினுக்கு இருக்கணும். ஆக்சுவலாக 1982 இந்த மாதிரி பெரிய நாணயத்தை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்தியாவில் இந்த மாதிரி பெரிய நாணயத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாணயம் வெளியிடுறாங்கன்னா அதை சும்மா அப்படியே எடுத்த உடனே ஒரு 1000 பீஸ் 10,000 பீஸ் விட்டுற மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 100 பீஸோ 50 பீஸோ வெளியிடுவாங்க. வெளியிட்டு அந்த நாணயம் நல்ல சர்க்குலேஷன் ஆச்சுன்னா, இப்போ ₹10 நாணயம் பெரிய ஃபெயிலியரான காயின். அது இன்னுமே அது லீகல் தான். இந்தியாவில் பேன் பண்ணல ₹10 நாணயத்தை, ஆனால் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெயிலியர் நாணயமாக ஆகிடக்கூடாதுன்றதுனால, அவ்வளோ ஒரு தொகை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு 50 பீஸோ 100 பீஸோ வெளியிட்டு செக் பண்ணுவாங்க. மக்கள் புழக்கத்தில் இருக்கா, மக்கள் இதை வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்களா, இதை வாங்குகிறாங்க, வாங்கி இதை செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெளியிட்ட நாணயம் தான் 1982 6 கிராம் நாணயம். இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறது 1982 8 கிராம் நாணயம். இது நார்மல் நாணயம். இப்போ டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இது 1982 வெளியிட்ட 6 கிராம். இது செக்கிங் நாணயம், அதாவது டெஸ்ட் நாணயம். இதுதான் இது 100 பீஸ்க்கும் கம்மியாக தான் 1982 வெளியிட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த காயினுக்கு இவ்வளோ ஒரு மார்க்கெட்டு. இந்த நாணயம் எளிதில் யாருக்குமே கிடச்சிடாது. இந்த நாணயத்தில் நிறைய ஃபேக் காயின்ஸ் இருக்குது, எக்கச்சக்க ஃபேக் காயின்ஸ் இருக்குது. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க ₹200 ₹300 இதை போட்டிருக்காங்க. பட் ஒரிஜினல் பீஸ் இருந்ததுன்னா இதை 50,000 வரைக்கும் சேல் பண்ணலாம். நிறைய தனியார் நிறுவனங்கள் இதை இன்றைக்கி 50,000 வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் மூலயமா கூட நீங்கள் இதை ஏலத்தில் விட்டு சம்பாதிக்கலாம். பட் 100% ஒரிஜினல் காயினாக இருக்கணும். இதில் ஃபேக் காயின் சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்து யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு தண்டனைகளும் விதிக்கப்படலாம். ஸோ ஃபேக் காயின்ஸ் வாங்குறதோ விற்கிறதோ தப்பு.